ஹாய் அமிர்தா, குட் மார்னிங். ஏங்க அமிர்தா, அங்க நின்னுக்கிட்டு என்னங்க பண்றீங்க? எங்க அம்மாவோட தேகத்தை யாரு எடுத்துட்டு போனாங்க? எதுக்காக எடுத்துட்டு போனாங்க? அதை வச்சு என்ன பண்ணுவாங்க? எதுக்காக இந்த மனுஷங்க என்ன சோதிக்கிறாங்க? ச்சே, மனுஷங்க எல்லாமே சுயநலக்காரங்க. இப்போ எங்க அம்மாவோட தேகத்தை நான் எங்கன்னு போய் தேடுவேன்? என்னடா இது, நான் கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா இவங்களுக்கு என் மேல கோவம் குறையில போல இருக்கு. அது சரி, இவங்க கிட்ட திட்டு வாங்கினது நியாயமா நான் தான் கோவப்பட்டு இவங்க கிட்ட பேசாம இருக்கணும். இப்போ என்னடானா நான் எல்லாத்தையும் மறந்துட்டு இவங்க கிட்ட பேச வந்திருக்கேன். இவங்க என்னமோ என் மேல கோவப்பட்டு திரும்பி நிற்கிறாங்க. ரொம்ப கோவமா இருக்காங்க போல இருக்கு. இந்த நேரத்தில் இவங்க கிட்ட ஏதாவது பேசினா நிச்சயமா கன்னத்துல பல்லாரம் அரைஞ்சிருவாங்க. அரைஞ்சா ரேட்டும் அமிர்தாவோட காதலுக்காக நான் அதை ஏத்துக்கிறேன். அமிர்தா, ஏங்க அமிர்தா, நீங்களா? எதுக்காக இங்க வந்தீங்க? திரும்பவும் வராதீங்கன்னு சொன்னேன்ல. உங்க முகத்தை பார்க்க கூட எனக்கு இஷ்டம் இல்ல. ஏன் வந்தீங்க? போங்க. ஏன் அமிர்தா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வேணா என்ன பார்க்க சுத்தமா பிடிக்காம இருந்திருக்கலாம். ஆனா நான் உங்களை மனசார லவ் பண்றேங்க. காதலிக்கிற பொண்ணு ஒரு நிமிஷம் கூட பார்க்காம என்னால இருக்க முடியாதுங்க. அமிர்தா, எப்படா உங்களை பார்ப்போன்னு ஒவ்வொரு நிமிஷமும் என் மனசு துடிச்சுக்கிட்டே இருக்கு. உங்களை எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசையா இருக்கு. அதனால தான் நான் வந்துட்டேன். வேண்டாம், இந்த மாதிரி ஆசைகளை மூட்டை கட்டி தூக்கி போடுங்க. இப்படியே என் பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் உங்களுக்கு தான் ஆபத்தாகும். கோவம் வந்தா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அதனால உங்க உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். என்னால என்னைக்குமே உங்களுக்கு பிரச்சனை தான். நல்ல விதமா சொல்றேன், கேட்டுக்கோங்க. இந்த இடத்தை விட்டு போயிடுங்க. இல்லன்னா என்னங்க பண்ணுவீங்க? வெறி தூக்குவீங்களா? பரவாயில்ல, பண்ணுங்க. என் மேல கோவப்பட்டு என் கன்னத்தில் அரைவீங்களா? பரவாயில்ல, நீங்க என்ன பண்ணாலும் நான் கண்டுக்கவே மாட்டேன். ஏன் தெரியுமா? நீங்க நான் காதலிக்கிற பொண்ணுங்க. நீங்க என்ன திட்டினாலும் சரி, அடிச்சாலும் சரி, நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஏன்னா ஐ லவ் யூ, ஐ லவ் யூ சோ மச் அமிர்தா. நான் உங்களை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். இதான் வேண்டான்னு சொல்றேன். என்னால உங்களை காதலிக்க முடியாது. எனக்கு இந்த காதல் கத்திரிக்கால சுத்தமா பிடிக்காது. எல்லாத்துக்கும் மேல நீங்க செஞ்சிருக்கிற காரியத்துக்கு உங்களை திட்டுறது அடிக்கிறது இல்ல, உங்களை என்ன கொலை பண்ணணும்னு தோணுதா உங்களுக்கு? கொன்னுடுங்க. உங்க கையால சாகிறதுக்கு நான் எப்பவும் தயாரா இருக்கேன். இவ்வளவு நாளா வெறும் ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு இவங்க கதைகள் மட்டும்தான் வரலாறுல இருந்துச்சு. நீங்க என்ன சாகடிச்சீங்கன்னா நாளையில இருந்து நம்ம கதையும் வரலாறுல இடம் பிடிச்சிரும். காதலனை கொன்ற காதலின்னு வரும். இன்னைக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட்ல நம்ம சேர்த்துக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது சாதாரண வாய்ப்பு இல்ல, ரொம்ப பெரிய வாய்ப்பு. விஷ்ணு குரூப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட நம்ம கம்பெனி கொலாபரேஷன்ல செய்யற ப்ராஜெக்ட் இது. அப்படிப்பட்ட ஒரு கம்பெனி கூட நாம பார்ட்னரா இருக்கிறது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? அதுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட்ல நீயும் என் கூட சேர்ந்து வேலை பார்க்கணும். பெருசா ஒண்ணு இல்ல, நீ எனக்கு சப்போர்ட்டா இருந்தாவே போதும். நானா? நீதான். ஏன் சொல்றேன்னா, எங்களுக்கு பையன் பொண்ணு எல்லாமே நீதானம்மா. உன்னை விட்டா எங்களுக்கு யாரு இருக்காங்க அமிர்தா? ஐயோ, இவருக்கு என்னன்னு சொல்றது? இவரோட வேலையில உதவி பண்ண சொல்லி கேக்குறாரே. இவங்க போடுற கணக்கெல்லாம் எனக்கு புரியாதே. அப்படி இருக்கும்போது என்னால அவங்க வேலையில எப்படி உதவி செய்ய முடியும்? எனக்கு பொண்ணு பையன் எல்லாமே நீதானு சொல்றாங்க. நாளைக்கே நான் எல்லாரையும் பழி வாங்கிட்டு இந்த இடத்த விட்டு போயிட்டேன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? அமிர்தா, என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? உங்க அப்பா கூட அவர் ஆபீஸ்க்கு போறதுல உனக்கு விருப்பம் இல்லையா? ஏங்க அமிர்தா, ஒத்துக்கோங்க. எப்படி உங்க அப்பாவோட பிசினஸ நாளைக்கு நீங்க தானே பாத்துக்கணும். இப்ப இது உங்களுக்கு ஒரு பிராக்டிஸ் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாம எவ்வளவு கத்துக்கிட்டாலும் பத்தாதுங்க. பாத்தியா ராஜி, முந்தா நேத்து வந்த பொண்ணு இந்த அமிர்தா. இவதான் இவங்க சொத்தெல்லாம் பாத்துக்கணுமாமா. அப்படின்னா நாம என்ன பண்றது? பிச்சை எடுக்கிறதா? தப்பி தவறி அவ விக்ரம் கூட ஆபீஸ்க்கு போறதுக்கு சம்மதிச்சிட்டான்னா அதோட அவ கதையை முடிச்சிடலாம். என்ன ஆனாலும் இந்த பிச்சைக்காரி அமிர்தா இந்த சொத்துக்கு வாரிசாக நாம விடக்கூடாது. இந்த சொத்து பூரா நமக்கு தான் சொந்தமாகணும்.
அதுக்காக நம்ம இந்த 3 பேரையும் பணமாக்கறதுக்கு தயங்க கூடாது. என்ன ஆனாலும் சரி, இந்த சொத்து வேற கைக்கு போக நான் விட மாட்டேன். அப்படி சொல்லடி என் பொண்டாட்டி. என்னங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க? சரின்னு சொல்லுங்க அமிர்தா. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லலாம் நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு சொல்லி கொடுக்க உங்க அப்பா இருக்காரு, நானும் இருப்பேங்க. உங்க அப்பாவுக்கு நீங்க சப்போர்ட்டிவா இருங்க போதும். மத்த எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம், இல்லையா சார்? எஸ் அர்ஜுன், யூ ஆர் ரைட். இத பாரு அமிர்தா, அர்ஜுன் சொல்றதும் சரிதான். நீ சும்மா எங்க கூட ஆபீஸ்க்கு வாமா, அதுக்கப்புறம் எல்லாமே உனக்கு புரியும். அர்ஜுன் எதுக்காக ஆபீஸ்க்கு வர சொல்றான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். வீட்ல என் பின்னாடி சுத்துறது பத்தாதுன்னு அங்கேயும் வந்து தொல்லை கொடுக்கலாம் தானே. நாள் பூரா என் கூடவே இருக்கலாங்கிற ஆசையில தானே. ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க மாட்டேன். அமிர்தா ப்ளீஸ் ஒத்துக்கோமா. ஏன் இந்த அளவுக்கு யோசிக்கிற? ஆமாங்க அமிர்தா, சீக்கிரம் சம்மதம்னு சொல்லுங்க. சரிங்கப்பா, உங்க வேலையில உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு சம்மதிக்கிறேன். ஆனா அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. அதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டாகணும்பா. நிபந்தனையா? என்னமா அது? அது எதுவா இருந்தாலும் சரி சொல்லு, நான் அதுக்கு ஒத்துக்கிறேன். இப்போ இந்த நிமிஷமே அர்ஜுன வேலையை விட்டு நீங்க அனுப்பணும். நீங்க அவரை வேலையை விட்டு அனுப்புனாதான் நான் உங்க கூட வேலைக்கு வருவேன். இல்லைன்னா முடியாது. பாபா, உங்ககிட்ட விசேஷ சக்திகள் இருக்க. அப்படி இருந்து என் ஃப்ரெண்டு சாக போறது முன்கூட்டியே உங்களால சொல்ல முடியாம போயிடுச்சு. நாகராணி அவனை சாகடிக்க போற விஷயம் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவனை நாங்க எச்சரிக்கையை கண்காணிச்சிட்டு இருந்திருப்போம். அந்த நாகராணி கிட்ட இருந்து அவனை காப்பாத்தி இருப்போம். ருத்ரா, இப்ப வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா பாபா, அதனால இப்ப அந்த நாகராணி அடுத்ததா யார சாகடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவ அடுத்ததா என்ன பண்ண போறாங்கறத எல்லாமே உங்க சக்தியால கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அப்பதான் அதுக்கேத்த மாதிரி நம்ம சில ஏற்பாடுகளை செஞ்சுக்க முடியும். ஜெய் மகாகாளி. ஃபட். பாபா, இது எங்க வீடு? எதுக்காக எங்க வீட்டுக்குள்ள பாம்பு போகுது பாபா? இதுக்கு என்ன அர்த்தம் பாபா? இதோட அர்த்தம் நாகராணியோட அடுத்த குறி உங்க வீட்டுல ஒருத்தராதான் இருக்கணும். அதான் உண்மை ருத்ரா. இப்ப அந்த நாகராணி தன்னுடைய அடுத்த பலி யாருன்னு தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கா. அப்படி தேடுற முயற்சியில அவ உங்க வீட்டுக்கும் வர வாய்ப்பு இருக்கு. அப்படியா? அப்படின்னு அவ யார் அடுத்ததா பலி வாங்க போறா? என்னையா, அண்ணனையா, இல்ல? சொல்றத கேளு. உன்னையும் சரி, இல்ல உன்னுடைய அண்ணன் விஷ்ணுவையும் சரி அவளால நெருங்கவே முடியாது. ஏன் தெரியுமா? உங்க கழுத்துல நான் கொடுத்த தாயத்திற்கு. இல்ல பாபா, இந்த தாயத்தை நம்பிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது. அன்னைக்கு அந்த நாகராணி தாயத்தை போட்டுக்கிட்டு இருந்த என் நண்பனை எப்படி கொண்டான்னு உங்களுக்கே தெரியும்ல. அந்த நாகராணி எந்த உருவத்துல வேணும்னாலும் வரலாம். எப்படியாவது எங்க கழுத்துல இருக்கிற தாயத்தை கழட்ட வைக்கலாம். அதுக்கப்புறம் எங்களை சாகடிச்சிருவான். அன்னைக்கு என் கண்ணு முன்னாடியே என் நண்பன் அந்த நாகராணி கொன்னா. அவன் யாரு, அவன் கோலம் கோத்திரம் என்னன்னு கண்டுபிடிச்சு அவனால மறக்க முடியாதபடி அவமானப்படுத்த போறான் பாரு. ஒருவேளை அர்ஜுன் எவ்வளவு சொல்லியும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கலைன்னா அப்புறம் நீ என்ன செய்வமா? செத்துருவேன். மனுஷங்களோட தொல்லையா இருக்கு, மனுஷங்கள்லாம் கெட்டவங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, எந்த அர்த்தத்துல சொல்றீங்க? அப்ப நீங்க மனுஷி இல்லையா? நான் மனுஷி கிடையாது.